மாமா என்கிற சரவண மாமா. வா ட்ரெயின் டோர் வா. வெளியூரோட அடிவாரத்தில் இருக்கும். வெள்ளை பிள்ளையார்ல வெள்ளை விநாயகர். ஜோஸ் ஒரு வழியா வழுக்கு பாறை அடைஞ்சாச்சு. நானே பல யூடியூபரை பார்த்து தான் வந்தேன். டஃப்பாக தான் இருக்கு. மலை 7வது மலைலாம் இல்லை, கஷ்டம். ஆரம்பிச்சதுலேருந்து இது வரைக்குமே ஃபுல்லாக கஷ்டம் தான். 4வது மலை முடிச்சு 5வது மலைக்கு வந்தாச்சு. 5வது மலையோட ஜாயிண்டில் இருக்கும். இங்கேருந்து மேலே போகிறதுக்கு இப்படி ஒரு 1.5 மணி நேரம் ஆகுமா. கொஞ்சம் தூரம் சம்மதலாம், அதுக்கப்புறம் ஒரு ஏற்றம், அதுக்கப்புறம் நெட்டுக்கு ஒரு ஏற்றமா ஏறி பார்ப்போம். ஆனால் ஒவ்வொரு யூடியூபருக்கும் ஒரு அடி என்னடா பண்ணி வச்சுக்கிறீங்க அடி. ஒட்டன்சித்தர் ஜீவ சமாதி அடைந்து விட்டோம். இது எத்தனாவது மலைடா? அது எங்களுக்கு இன்னும் தெரில. ஏன்னா அந்த அளவுக்கு தான் செய்யும் செஞ்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் போனால் தான் பீமன் களி உருண்டை இதெல்லாம் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் தான் அதெல்லாம் வரும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன டவுட் என்னன்னா, பருவதமலை பொறுத்த வரைக்கும் அம்புகுறி போட்டிருப்பாங்க, இப்படி போகணும் இப்படி போகணும்னு. இதில் ஒரு மலை மாதிரி இது 5வது மலை 4வது மலை அப்படின்னு போடணுமா இல்லையா? ஒன்றுமே போடலப்பா. இதுதான் எனக்கு டவுட். ஸோ அவன் முடியலன்னு கவலைப்பட்டுனுங்கிறான். டவுட்டு கேட்டுனுக்குது. நாக்கு தள்ளின்னு இருக்காங்க. பீமன் களி உருண்டை வருமா? ஆளுக்கு ஒரு களியை தூக்கி வாயில போட்டுன்னு போய்கின்னு இருப்போம். எங்களுக்கு எதிரில் மழை இருக்குது. ஆள்லாம் இறங்கி வந்துங்கிறாங்க, ஏறிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒன்றும் தெரில. டைம் இப்போ 7 மணிக்கு ஃபுல்லாக மேகல்ல பனி மூட்டம் சமைச்சில்லுன்னு இருக்குதுங்க சுத்தமாக. மேகமா சும்மா சில்லுன்னு இருக்குது. ஒரு 10 அடி போனால் ஆள் தெரிய மாட்டாங்க பொழுது. அந்த மாதிரி தாங்கிறாங்க. இதுதாங்க பீமன் களி உருண்டை மலையா. இதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் ஃபஸ்ட் டைம் தான் வரேன். ஒரு யூடியூப் சேனல்லையும் பார்த்து தான் எனக்கு தெரியும் இது இங்கெங்கே இருக்குது அப்படின்ட்டு. எங்களுக்கு கீழே எது மேலே எதுனே தெரில. எல்லாம் ஒரே மாதிரி தாங்குது. இது வானம், இது பூமி, எல்லாம் ஒரே மாதிரி தாங்குது. எதுவும் வித்தியாசம் இல்லை. விபூதி மலையில் இருக்கிறோம். ஃபுல்லாக விபூதி தான். ஒரே ஒரு விஷயம் மட்டும் உண்மையாக மச்சான், ஒரு விஷயம் மட்டும் உண்மையாக சொல்லிக்கிறாங்க மச்சான். இல்லை இந்த இடத்துல இருந்து பார்த்தா வியூ செம்மையாக இருக்கும். நானுங்க அதுதான் நல்லா இருக்குது. பார்க்க அவ்வளோ அருமையாக இருக்குது. அது ஒன்று தான். வேற எதுவும் அவனுக்கு சொன்னது உண்மை கிடையாது மச்சான். எல்லாம் போய் தான். போயிடலாம்னு கூட்டின்னு வந்துட்டு இந்தா நிற்கிறாரு பாருங்க. 2 கிலோமீட்டர் உன்னவா கீழே போவோம். வச்சு பாருங்க, சமதளம் தோ வந்துடுச்சு சொல்லி சமாதி ஆக்க பார்க்குறான். கிட்டத்தட்ட நாங்கள் பார்த்தீங்கன்னா 6 மலை ஏற்றோம். இன்னும் அந்த சமதள பாதை எங்கே இருக்குன்னு காட்ட மாட்டேங்குது. சமாதி ஆக்க பார்க்குறாரு, சமதளத்தை காட்டுறேன்னு சொல்லியிருந்தாலும். இவன் ஒரு ஃப்ராடு. இவன் குருசாமின்னு சொல்லி பொறுத்த வரைக்கும் மனசில் நினைச்சு வந்தாக்கா ஈஸி தான் மாமா. உன்னை பற்றி இதுக்கு முன்னாடி வீடியோ எல்லாம் எவ்வளோ பெருமையாக சொல்லிக்கிறேன் தெரியுமா? நான் அந்த பெருமைகள்லாம் காப்பாற்றுறாம தானே நீ நடந்துக்கணும். இப்படி கொண்டு வந்து மாட்டி விட்டியா மாமா?
6வது மலையை முடித்து விட்டோம். அதெல்லாம் போயிட்டு ஆண்டி சுனையில் போயிட்டு ஆள் ஒரு குழியில் போட்டு பாருங்க. ஆண்டி சுனை போயிட்டு ஆளுக்கு ஒரு குழியில் போட்டு நிம்மதியாக போயிட்டு சாமியை சந்திப்போம். எப்படியோ ஒரு வழியாக ஆண்டி சோனையில் குளிச்சாச்சு. அப்பா குளிச்சுட்டு போயிட்டு சிவனை தரிசிச்சுட்டு மேலே ஏறும். இதுக்கே காலெலாம் பிச்சுச்சு. ஆனால் குளிச்ச செம்மையாக இருந்தது. தண்ணி சரியான சில்னஸ்ஸு, ஐஸு மாதிரி இருந்தது. உள்ளே போனால் விரச்சிச்சு, கை கால் எல்லாமே ஃபுல்லாக விரச்சி நிற்கிது. அந்த அளவுக்கு சரியான குளிர் சில்னஸ்ஸை. போயிட்டு இந்த ஈசனை கும்பிட்டுட்டு அந்த ஈசனை போய் பார்ப்போம். மாமா உதறது, கால் உதறது மாமா. ஈஸ்வரா, நந்தி பகவானே, அவ்வளோதான். 7வது மலையை வெற்றிகரமாக ஏற போகிறோம். முடியல, கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்தாச்சு. இதை ஏறியாச்சுன்னா கஷ்டப்பட்டதுக்கான பலன் எல்லாம் மேலே இருக்குது. அதை போயிட்டு சந்தோஷமாக பார்ப்போம். வாங்க மேலே. பேசவும் முடியல, மூச்சு வாங்குது. ஒன்றே மூச்சு வாங்க ஆரம்பிக்குது. மேலே போய் டீசலில் பார்க்கலாம், வாங்க போகலாம். ஒரு வழியாக உச்சிக்கு வந்தாச்சு. உச்சியில் இருக்கோம். இன்னும் சாமியை பார்க்கல. நீங்கள் வந்து ஒரு 50 மீட்டர் மேலே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் போய் பார்க்குறதுக்கு. எல்லாம் சோர்ந்துட்டாங்க, எல்லாம் சோர்ந்து ஒன்று படுத்தே விட்டானே ஐயா அப்படின்ற மாதிரி எல்லாம் படுத்துட்டாங்க. ஃபைனலாக கோயிலுக்கு வந்தாச்சு. ஏறி வந்தாச்சு, அம்புங்களை பார்த்தாச்சு. உண்மையிலே ஏறி வந்ததுக்கு ஒர்த்தான இடம். கஷ்டப்பட்டு ஏறி வந்தீங்கன்னா ஒர்த்தான இடத்த மேலே வந்து பார்க்கலாம். அவ்வளோ நல்லா இருக்கு. ரொம்ப மேகம்லாம் வந்து நம்மளை டச் பண்ணிட்டு தான் போகுது. அதாவது நம்மளை தொட்டுட்டு அதுதான் நம்மளை வந்து சிவனுக்கு ஆசீர்வாதமாக நம்மளை வந்து வாழ்த்திட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். சிவனோட ஆசீர்வாதமாகவே அதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கு, செம்மையாக இருக்குது. இதெல்லாம் வேண்டுதலுக்காக ஜஸ்ட்டு போன திரிசூலம் எல்லாமே எல்லாம் வேண்டுதலுக்காக வச்சுருக்காங்க.
அவங்க வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னா எடுத்துன்னு வந்து வைப்பாங்க. ஏறி வந்தவங்கன்னா நம்ம வரவேற்கிறதுக்கு விநாயகர் இருக்கார். வரவேற்று நம்மளை வாழ்த்தி வழி அனுப்புவார். விநாயகர் பேர் போடல, விநாயகருக்கு என்ன விநாயகர் தெரில, ஆனால் விநாயகர் கணபதி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாக சிலை, அப்புறம் நந்தி சிலை இங்கே வச்சுருக்காங்க. அந்த விநாயகர் சிலை ஒட்டின மாதிரியே. தென்னாட்டுடைய போற்றி, தென்னாட்டுடைய சிவனே, ஹர ஹர சங்கர, ஹர ஹர சங்கர. ஓம் நம சிவாய. காற்று சரியான காற்றடிக்குது. வியூஸும் நல்லா இருக்கு. அவங்களாம் சாமியை பார்த்தாச்சு, இறங்க போகிறோம். ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, காவாய் கனகத்திரளே போற்றி, மலையானே போற்றி போற்றி, ஏகம்பத்துரை ஈந்தாய் போற்றி, பாகம் பெண் உருவானாய் போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரா திருவையாரா போற்றி போற்றி, ஆரார் பள்ளி மேவிய அரணே போற்றி, பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையார்க்கு அரோகரா, அண்ணாமலையம்மைக்கு அரோகரா, கல்லியங்கிரி ஆண்டவனுக்கு அரோகரா. மச்சான் காற்று செம்மையாக கிழியுது. சரியான வியூ மச்சான். எப்படியோ ஒரு வழியாக கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்து ஈசனை தரிசனம் பண்ணியாச்சு. ஆனால் எல்லா யூடியூப்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் முதல் மலையும் கடைசி மலையும் தான் கஷ்டமாக இருக்கும், மற்றதெல்லாம் ஓரளவு ஈஸியாக ஏறிடலாம் அப்படின்றாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. எல்லா மலையும் கஷ்டமாக தான் இருக்குது. அந்த 6வது மலை ஒன்று தவிர மற்ற எல்லாமே கஷ்டமாக தான் இருக்குது. எல்லாம் நல்லா ஏற்றம் தான். அதனால் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்றதை நம்பி யாரும் தயவு செஞ்சு அந்த ஒரு நம்பிக்கையில் வராதிங்க. வரணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்க அப்படின்றப்ப தான் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி வாங்க. கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அந்த கஷ்டத்துக்கான பலன் வந்து மேலே ஈசனை பார்த்ததுக்கப்புறம் நம்ம அந்த கஷ்டம் எல்லாமே மறந்து சந்தோஷமாக தான் போவோம். ஓகே, நான் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். Jataka
उत्साह संभ्रम भ्रमन्ति विलोलवीचि वल्लरी विराजमान जगत्